கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் தேவனுடைய சமூகத்தில் உங்கள் அனைவரையும் காண்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி வருகின்றேன். இந்த இணையத்தின் வாயிலாக கடைசி கால செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நம்முடைய செய்திகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன் ஒரு விசேஷித்த பாடலை என்னுடைய மகள் ரபோனி கிரேஸ் அவர்கள் பாடுவார்கள். Yeah.
மோட்சம், a place of perfection and harmony to the will of God. மோட்சம் என்பது சமாதானத்தின் இடமாகவும் தேவனுடைய சித்தம் காணப்படக்கூடிய இடமாகவும் வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். எசேக்கியேலின் புத்தகம் 28வது அதிகாரம் வசனங்கள் 14-15 ஒரு விசேஷமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தூதனை அங்கு நாம் பார்க்க முடியும். அவனுக்குள் என்ன ஒரு விசேஷம் இருந்தது? அவன் தேவனுடைய பரிசுத்த தலத்தில் வைக்கப்பட்டிருந்தான். காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தான். அக்னிமயமான கற்களின் நடுவே அவன் உலா வந்தான். அவனுடைய வழிகளில் அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு குற்றமற்றவனாக காணப்பட்டான். பரலோகம் அவனுக்கு கொடுத்த பணி காப்பாற்றுவது. அதற்காக அவன் அபிஷேகிக்கப்பட்டான். காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பிரதான தூதன். அவனை தேவன் காக்கும்படியாக கேருபீனாக வைத்தார். எதை காக்கப் போகின்றான்? தேவனுக்கு பிரியமானவர்களே, இவன் எதை காக்கப் போகின்றான், எதை காப்பதற்காக பரலோகத்தில் பண்ணப்பட்டிருக்கின்றான் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எபிரேயரின் புத்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். பூலோக பரிசுத்த தலத்தை, ஆராதனை இடத்தை பரலோக பரிசுத்த தலத்திற்கு ஒப்பாக, அதன் சாயலாக தேவன் அமைக்க சொன்னார். பூலோக பரிசுத்த தலத்தை பரலோக பரிசுத்த தலத்திற்கு ஒப்பாக, அதனுடைய சாயலாக அவர் நிறுவச் சொன்னார். அவர் மோசேயை அழைத்து பரிசுத்த கூடாரத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை அவன் எப்படி நிறுவ வேண்டும் என்பதை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனை ஒரு உயர்ந்த மலைக்கு கொண்டு சென்று பரலோகத்தை அவனுக்கு காண்பித்து, பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த தலத்தை போன்று அதற்கு ஒப்பாக, அதே சாயலாக நீ ஓர் பூலோக பரிசுத்த தலத்தை செய். இதுதான் மோசேக்கு தேவன் இட்ட கட்டளை. அந்த பரிசுத்த தலத்தில் என்னவெல்லாம் இருந்தது என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக, இந்த தூதன், காக்கும் தூதன் எந்த இடத்தில் பொறுப்பாக வைக்கப்பட்டிருந்தான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். என்றால் மகா பரிசுத்த தலத்தில் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்திற்கு மேலாக இந்த கேருபீன்கள் தங்களுடைய செட்டைகளை விரித்து சிங்காசனத்தை மூடிக்கொண்டு தங்களுடைய முகம் அந்த உடன்படிக்கை இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கும்படியான நிலையில் வைத்து அது நின்று கொண்டிருந்தது. கேருபீன்
சாட்சி பிரமாணம் இருந்த அந்த பெட்டிக்கு மேலாக தங்களுடைய சிறகுகளை விரித்து அதை காத்து கொண்டிருந்தது என்பதை மோசேயானவன் பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த தலத்தை தேவன் காட்டிய மாத்திரத்தில் அதை கண்டான். இந்த கேருபின் காத்து கொண்டிருக்கும் உடன்படிக்கை பெட்டியின் உள்ளே என்ன இருந்தது? வேதம் சொல்லுகின்றது, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள பிரமாணம் வைக்கப்பட்டிருந்தது. And therefore he was the covering cherub. காக்கும் தூதனாக அவன் எதற்கு இருந்தான் என்றால், அந்த உடன்படிக்கை பிரமாணத்தை காப்பதற்காக அவன் பொறுப்பு அமர்த்தப்பட்டிருந்தான். அவனுடைய பெயர் லூசிபர், காக்கும் தூதன். தேவனுக்கு பிரியமானவர்களே, பரலோக அந்த பரிசுத்த தலத்தில் காணப்பட்ட அந்த உடன்படிக்கை பிரமாணங்கள் தேவனுடைய சிங்காசனத்தின் அஸ்திவாரமாக காணப்பட்டது. தேவனுடைய சிங்காசனமாகிய அந்த அஸ்திவாரத்தை அசைக்க வேண்டும் என்றால் அந்த உடன்படிக்கையில் அவன் ஏதாவது ஒரு கோளாறை செய்ய வேண்டும். அதை செய்யும்படியாக அவன் பிரயாசப்பட்டான். ஆதியிலே லூசிபர் தேவனுக்கு அருகாமையில் இருந்தான். He was so close to God. அவன் குற்றமற்றவனாக காணப்பட்டான். அவன் குற்றம் உள்ளவனாக காணப்படும் வரைக்கும் தேவனுக்கு நெருக்கமானவனாகவும் தேவனுக்கு பிரியமானவனாகவும் பரிசுத்தமானவனாகவும் தன்னுடைய காக்கும் பொறுப்பை அவன் செய்து கொண்டு வந்தான். அவன் அந்த காக்கும் பொறுப்பை ஏன் மிகவும் சாதுரியமாக செய்து கொண்டிருந்தான் என்றால், அவன் அந்த கற்பனையை முதலாவது நேசித்தான். அந்த கற்பனையின் மீதாக இருந்த அவனுடைய நேசம் அந்த கற்பனையை காக்கும்படியாக தன்னுடைய சிறகுகளை விரித்து தன்னுடைய முகத்தை அதன் மீது சாய்த்து அவன் அதை காத்துக் கொண்டிருந்தான். பரலோகத்தில் ஒரு யுத்தம் ஏற்பட்டது. அந்த யுத்தம் எதன் அடிப்படையில் ஏற்பட்டது என்று நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இந்த கற்பனையை மையமாக வைத்து, எந்த கற்பனையை மையமாக வைத்து பரலோகத்தில் அந்த யுத்தம் ஏற்பட்டதோ அதே கற்பனையை மையமாக வைத்து இந்த உலகத்தின் முடிவு காலத்திலும் சத்ருவாகிய சாத்தான் அந்த யுத்தத்தை செய்ய இருக்கின்றான். அதற்காகத்தான் இந்த வேதத்தின் பகுதியை இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லும்படியாக உணர்த்தப்பட்டிருக்கின்றேன். தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய சட்டத்திற்கு விரோதமாக இந்த சாத்தான் தூதர்களில் 1/3 1/3 of angels தன்வயப்படுத்திக் கொண்டான். ஏசாயாவின் புத்தகம் 14வது அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள் என்ன சொல்லுகின்றது? அவன் சொல்லுகின்றான், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை நான் உயர்த்துவேன், ஆராதனை கூடத்தில் பர்வதத்தில் நான் வீற்றிருப்பேன். I will be like most high. என்ன விதத்தில் அவன் அந்த உன்னதமானவரை போன்றிருப்பான் என்றால், அன்பாக இருப்பதில், பரிசுத்தமாக காத்துக்கொள்வதில், நீதியாக செயல்படுவதில். நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவரை போன்று பரிசுத்தமானவராக நான் இருப்பேன். If that's so, I don't need to follow any law, as I am already holy. நான் பரிசுத்தனாக இருப்பதனால் என்னை கட்டுப்படுத்துவதற்கு எந்த சட்டமும் அவசியம் இல்லை என்று அவன் சொன்னான்.
நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு பரிசுத்த பிரமாணம் அவசியமில்லை என்று அந்த மூன்றில் ஒரு பகுதியினரான அந்த தூதர்களுக்கு அவன் சொன்னான். தேவனை போன்று நீதியாகவும் பரிசுத்தமாகவும் இருப்பதற்கு தேவனுடைய பிரமாணங்கள் நமக்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் எப்பொழுதுமே பரிசுத்தமாக இருக்கின்றோம் தேவனை போன்று. பரலோகத்தில் இதை அடிப்படையாக வைத்து யுத்தத்தை தொடங்கிய அவன், தேவனுக்கு பிரியமானவர்களே, பரலோகத்தின் தூதர்களில் மூன்றில் ஒரு பகுதியினரை தன் வயப்படுத்திக் கொண்டான். தேவன் அவனை சார்ந்தவர்கள். பரலோகம், அந்த பரலோகத்தில் ரெண்டு பிரிவு. ஒரு பிரிவு தேவனை சார்ந்தவர்கள், லூசிபர் அவனை சார்ந்தவர்கள். ரெண்டு பிரிவு. இரு சாரருடைய பிரச்சனையை இப்பொழுது யார் தீர்ப்பார்கள்? உபாகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் வசனங்கள் 16 17 வரை என்ன சொல்லுகின்றது? ஒருவன் மீது ஒருவன் குற்றம் சுமத்தும் பொழுது அந்த குற்றத்தை விசாரிப்பதற்காக அவன் என்ன செய்யணும்? ஆசாரியனிடத்திலோ நியாயாதிபதியிடத்திலே சொல்ல வேண்டும். ஒரு மூணாவது ஆளிடம் அவன் செல்ல வேண்டும். பரலோகத்தில் ரெண்டு பிரிவு ஆயிடுச்சு. அந்த பிரிவை, அவருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் இப்பொழுது ஒரு மூணாவது சாரர், the third party should be there. அந்த மூணாவது சாரர், மூணாவது பிரிவினர் அல்லது மூணாவது ஆளு அங்க பரலோகத்தில் இல்ல. தேவனை சார்ந்தவர்கள், சாத்தானை சார்ந்தவர்கள். ரெண்டு சாரர் தான் அங்கு இருந்தார்கள். எசேக்கியேலின் புத்தகம் 28வது அதிகாரம் 17வது வசனத்தில் தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படியாக உன்னை நான் வேடிக்கையாக்குவேன். I will lay you before the kings. That are going to judge you. யாரு நியாயம் தீர்க்க போறார்கள்? வெளிப்படுத்தல் புத்தகம் 1வது அதிகாரம் 5-6 வசனங்களில், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய கிறிஸ்து தமது இரத்தத்தினாலே நம் பாவங்களை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கினாரே. யார் அந்த ராஜாக்கள்? யார் அந்த ஆசாரியர்கள்? யார் பரலோகத்தில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல போகிறவர்கள்? நியாயம் சொல்ல போகின்றவர்கள், நியாயம் தீர்க்க போகிறவர்கள். யாருக்கு முன்பதாக அந்த சத்ருவாகிய சாத்தானை அவர் கொண்டு நிறுத்துவார் என்று வேதம் சொல்லுகின்றது. யாருக்கு முன்பதாக சத்ருவாகிய சாத்தான் நிற்கப் போகின்றான்? அவனை விசாரிக்க போகிற அந்த மூணாவது நபர் யார்? அவரால் படைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். நீங்களும் நானும். What a great privilege God has blessed us with. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்பதின் நிமித்தமாக தேவன் நம்முடைய கரங்களில் கொடுக்க இருக்கின்றார். நீங்களும் நானும். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனங்கள் 2-3 வாசித்தீர்கள் என்றால் அதில் மிக தெளிவாக சொல்லுகின்றது. பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள். அவர்கள் தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்பார்கள் என்று நீங்கள் அறியீர்களா? The people of God are going to judge not only the world, they are going to judge the entire
angelic force. தேவதூதர்களையும் நியாயம் தீர்க்கக்கூடிய பொறுப்பு. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் பொழுது அவர்கள் நியாயம் தீர்க்க வேண்டும் என்பதற்காக படைத்தார். ஒரு உயரிய இடத்தில் அவர்களை வைத்து அவர் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் செய்தார். ஆகவே தான் அவர் இந்த உலகத்தை படைத்து அதனுடைய ஆளுகையை ஆதாமுடைய கரத்தில் கொடுத்தார். You be the king. Who has the dominion? Only kings. ஆளுகை யாருடைய கரங்களில் இருக்கா? ராஜாக்களுடைய கரங்களில். அதை கொடுத்தார். இவர்கள் என்னவாக செயல்பட போகின்றார்கள்? They are going to be like juries. நீதிபதிகள், நடுவர்கள், ராஜாக்கள். We must now see the criteria for being juries. நீதிபதியாக ஒருவர் இருக்க வேண்டும் என்றால் என்ன தகுதி? What are the criteria? They should be law abiding people. They should have a sound discernment. சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அவர்களுக்கு இது நல்லது இது கெட்டது என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஞானம் உள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். பரத்தில் யுத்தம் ஏற்பட்ட பொழுது மூணாவது சாரர் அங்கு இல்லை. அவர்கள் படைக்கப்படவில்லை. பூமியையும் மனிதனையும் படைத்ததற்கு காரணமே அவர்களை நியாயம் தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். அது லூசிபருக்கு நன்றாக தெரியும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால் அவன் தேவனுக்கு ஏதேனுக்குள் வந்தான். அவன் ஏதேனுக்குள் வந்து எதை செய்தான்? எதை பரலோகத்தில் செய்தானோ, எதை பரலோகத்தில் சொன்னானோ அதையே சொன்னான், அதையே செய்தான். ஆதாமை ஏவாளையும் நோக்கி நீங்கள் இந்த கனியை புசியுங்கள், புசிக்கும் நாளில் தேவர்களில் ஒருவரை போன்றாவீர்கள். You will become like God. உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். சட்டத்திற்குட்பட்டு தேவனை போல நீங்க இருப்பீங்க. உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். You will be given a knowledge of discerning what is truth, what is false. நன்மை தீமை அறியத்தக்க தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த ஞானத்தை நீங்கள் பெறுவீர்கள். நீதிபதிக்குரிய 2 பரலோகம் கொடுத்த தகுதிகளை அவன் அங்கு அந்த கனியை நீங்கள் புசிப்பதின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகின்றான். தேவன் எந்த கனியை அவர்கள் புசிக்க கூடாது என்று சொன்னாரோ அந்த கனியை புசித்து அவர்களை தன் வயப்படுத்திக் கொண்டு தேவன் எந்த நோக்கத்திற்காக அவர்களை படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற விடாமல் அவன் அவர்களுக்கு சாத்தானுக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக சாத்தான் தன்னுடைய பொறுப்பில் தன் வயப்படுத்திக் கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் அவன் சொல்வதை போன்று அந்த கனியை புசித்து எந்த ஒரு காரியத்திற்காக தேவன் அவர்களை படைத்தாரோ அதை அவருடைய ஆளுமைக்கு கீழாக செய்யும்படியாக அவன் செய்தான். தேவனுக்கு பிரியமான தேவஜனமே, the purpose of the plan of salvation என்ன தெரியுமா? You know the purpose of plan of salvation? To make Adam and Eve law abiding people. ஆதாமையும் ஏவாளையும் சட்டத்தை கைக்கொள்ளக்கூடிய நபர்களாக ஆக்கும்படியாக அவன் பிரயாசப்பட்டார். அவர்களுக்கு நன்மை தீமை அறியக்கூடிய
ஞானத்தை கொடுக்கும்படியாக தேவன் பிரயாசப்பட்டார். அவர்கள் இழந்த மனுக்குலத்தை மறுபடியும் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் பிரயாசப்பட்டார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இதை செய்வதற்கு சத்ருவாகிய சாத்தான் விடவில்லை. அவர்கள் இருவரையும் தன்னுடைய ஆளுமைக்கு கீழாக வைத்து தேவன் என்ன செய்ய சொன்னாரோ, எதற்காக அவர்களை படைத்தாரோ அந்த பொறுப்பில் இருந்து அவர்களை விலக்கும்படியாக அவன் செய்தான். தேவன் மோசேயை அழைத்து இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். வீழ்ந்து போன மனிதனை மறுபடியும் எதற்காக அவர் படைத்தாரோ அதை நிறைவேற்றும்படியாக, to make them law-abiding people, to have the discernment of knowing what is good and bad. சட்டத்தை நியாயத்திற்குட்பட்டவர்களாக அவர்களை மாற்றவும், அவர்களுடைய ஞானத்தை நன்மை தீமை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக மாற்றுவதற்காகவும் அவர் என்ன செஞ்சார்? அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அந்த எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். Now God gives them a very special gift. அவர் என்ன நோக்கத்திற்காக அவர்களை அழைத்தாரோ, அவர்களை படைத்தாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவர் என்ன செய்றாரு? ஒரு விசேஷித்த பரிசை கொடுக்கின்றார். It's called a sanctuary. Sanctuary. பரிசுத்த தல சத்தியம், ஆசரிப்பு கூடார சத்தியம். It is the blueprint. It is the blueprint for one to go and reach where God wants them to reach. எசேக்கியேலின் யாத்ராமத்தின் புத்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? நான் அவர்கள் நடுவிலே வாசம் செய்வதற்கு ஒரு பரிசுத்த தலத்தை நீ உருவாக்கு. நான் இஸ்ரவேலர்கள் மத்தியிலே இந்த பூலோகத்தில் வாசம் செய்வதற்கு ஒரு பிரத்யேகமான ஒரு ஸ்தலத்தை, பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்தை நீ எனக்காக உண்டாக்கு. பரிசுத்தமான தேவன் பாவிகளின் மத்தியில் உலவுவதற்காக ஒரு பிரத்யேகமான ஒரு திட்டத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆசரிப்பு கூடார திட்டம், பரிசுத்த தல திட்டம். சங்கீதக்காரன் இதை குறித்து என்ன சொல்லுகின்றான்? 77வது அதிகாரம் 13வது வசனத்தில், தேவனே உமது வழிகள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கின்றது. Thy way is in sanctuary. இந்த மனுக்குலத்தை பரலோகத்திற்கு சேர்க்கும்படியாக நீர் எடுத்துக்கொள்ளக்கூடிய திட்டத்தினுடைய வழி எங்கே காணப்படுகிறது என்றால் அந்த பரிசுத்த தலத்தில். விழுந்து போன மனுக்குலத்தை மறுபடியும் தம்மிடமாக சேர்ப்பதற்கு தேவன் கொடுத்தது இந்த பரிசுத்த ஸ்தலம் அல்லது ஆசரிப்பு கூடாரம் என்ற சத்தியம். It is the miniature model of heavenly sanctuary. பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த தலத்தினுடைய அதனுடைய அச்சு, அதே சாயலில் அமைக்கப்பட்ட ஒரு பகுதி. தேவனுக்கு பிரியமானவர்களே, sanctuary is the GPS. இப்போது நம்முடைய மொபைல் ஃபோனில் பார்க்கல, GPS ரூட் ஃபைண்டர், பரலோகத்தின் அந்த வழியை காட்டக்கூடியது. GPS, gospel plan of salvation. Gospel plan of salvation. இது இருந்தா நம்ம தொலைஞ்சு போக மாட்டோம்.
நாம் தொலைந்து போகாத நிலையில தேவன் நம்மை வழிநடத்துவதற்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த பரிசுத்த தலத்தின் சத்தியம். இது எதை குறிக்கின்றது? கிறிஸ்துவையும் அவரது ரத்தம் சிந்துதலையும் அதனுடைய அவசியத்தையும் இந்த பரிசுத்த தலம் சொல்லுகின்றது. பரலோகத்தில் இருப்பது போல நான் பூலோகத்தில் வாசம் செய்ய அதே போன்ற ஒரு பரிசுத்த தலம். இந்த பரிசுத்த தலத்தில் அவுட்டர், இன்னர் கோர்ட். இந்த பரிசுத்த தலத்தில் பிரகாரம், அதற்கு பிறகு இன்னர் கோர்ட். இந்த வெளிப்பிரகாரத்தில் ரெண்டு பொருட்கள் இருந்துச்சு, ரெண்டு சாதனங்கள். There are two articles in the outer side. Altar of sacrifice, பலிப்பீடம். அதற்கடுத்து என்ன இருந்துச்சு? லேவன். அடுத்த ஆர்டிக்கிள் ஃபர்னிச்சர்னா ஒரு நீர் தொட்டி. அதற்கடுத்து ஒரு கூடாரம். அந்த கூடாரம் இரண்டாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. பிரிக்கப்பட்ட அந்த கூடாரத்தின் முற்பகுதி பரிசுத்த தலம். இந்த பரிசுத்த தலம் முதலாவதாகவும், அதற்கு அடுத்து ஒரு திரையை அவர்கள் அங்கு அதற்கு இடையில வைத்து, அதற்கு இடையில் வைத்து பிரித்து மகா பரிசுத்தத்தை அவர்கள் செய்தார்கள். அவுட்டர் கோர்ட், காம்பவுண்ட் வால். அந்த பிரகாரத்துக்குள்ள முதலாவது இருந்தது பலிப்பீடம். அதற்கு அடுத்து ஒரு நீர் தொட்டி. அதற்கு பிற்புறமாக ஒரு கூடாரம். அந்த கூடாரத்தை இரண்டாக பிரித்து திரைச்சலினால் அந்த கூடாரத்தை இரண்டாக பிரித்து அதன் முற்பகுதியில் தேவ சமூகத்து அப்பம், 7 கேண்டில் ஸ்டிக், 7 கேண்டில் ஸ்டிக், குத்துவிளக்கு, இங்கு தூவக்கலசம் பிரிக்கப்பட்டு அதற்கு பிறகாக இருக்கக்கூடிய அந்த மகாபரிசுத்த தலத்தில் உடன்படிக்கை வைக்கப்பட்டிருந்துச்சு. பிரகாரத்தில் 2 பொருட்கள், பலிப்பீடம், நீர் தொட்டி. பரிசுத்த தலம் இரண்டாக பிரிக்கப்பட்டு அதனுடைய முதல் பக்கத்தில் பரிசுத்த தலத்தில் 3 ஆர்டிக்கிள், சாதனங்கள். டேபிள் ஆஃப் ஷோபிரெட், தேவ சமூகத்து அப்பம், தூவக்கலசம், அடுத்து 7 கேண்டில் ஸ்டிக், குத்துவிளக்கு. அதற்கு பின்புறமாக இருக்கக்கூடிய இடத்தில் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த அருமையான ஒரு அமைப்பை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். பரலோகத்தில் இருப்பது போன்றே மோசேயினிடத்தில் அந்த பரலோகத்தின் அமைப்பை காண்பித்து, அதே போன்றே நீ இதை செய். இந்த அமைப்பை, இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தோன்றுவதற்கு 1000 வருஷத்திற்கு முன்பதாகவே அவருடைய பாடு மரணத்தையும் இந்த பரிசுத்த அவர் முன்னறிவித்தார்.
பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஸ்தல அமைப்புல பலிபீடம் இந்த பலிபீடத்துல இந்த பிரகாரத்தில் நுழைந்த மாத்திரத்தில் பலிபீடம், இந்த பலிபீடம் யாரை குறிக்கின்றது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ரத்தம் சிந்துதலையும் அது குறிக்கின்றது. sacrifice. இரண்டாவதாக அவரே ஜீவ தண்ணீர், நீர் தொட்டி, அதை குறிக்கின்றது. லேவர், அவரே ஜீவ அப்பம். இப்பொழுது பரிசுத்த தலத்திற்குள் சென்றவென்றால் இந்த டேபிள் ஆஃப் ஷியோ பிரெட், அந்த தேவ சமூகத்து அப்பங்கள், அவர் அப்பமாக இந்த தூபக்கலசம். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் மத்தியஸ்தராக இந்த ஒளி கேண்டில் ஸ்டிக், அவர் உலகத்திற்கு ஒளியாக இருப்பதை அது குறிக்கிறது. He was law personified. அவர் பிரமாணமும் ஆளுமையுமாக இருக்கின்றார் என்பதை அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸில், மகா பரிசுத்த தலத்தில் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பற்றி கூறியது. தேவனுக்கு பிரியமானவர்களே, God delivers His people in this pattern. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை விடுதலை செய்கின்றார் என்றால் இந்த பேட்டர்ன்ல தான், இந்த முறையில் தான் ஒரு மனிதனை தேவன் என்ன செய்கிறார்? விடுதலை செய்கிறார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த ஒழுங்கின்படித்தான் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தார். யுகநெடுகிலும் இந்த ஆச்சரிப்பு கூடாத சத்தியத்தை கொடுத்த தெய்வம், அதற்கு பிறகு அவர் செய்த அனைத்திலும் இந்த ஆச்சரிப்பு கூடாரத்தின் அங்கு அமைந்திருக்கக்கூடிய அமைப்பின் மூலமாகத்தான், அந்த அமைப்பின் பிரகாரமாகத்தான் அவர் எல்லா விடுதலையின் காரியங்களையும் செய்தார். அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு வருகின்றார். அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு வரும் பொழுது அங்கு பஸ்கா பண்டிகையை அவர்கள் ஆச்சரிக்கும்படியாக செய்கின்றார். பஸ்கா பண்டிகை எதை குறிக்கிறது? ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ், பலிபீடத்தை குறிக்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் பயணித்து வரும் பொழுது செங்கடல், செங்கடல் எதை குறிக்கிறது? லேபர், தொட்டி, பேப்டிசம், ஞானமுழுக்கு, இதை குறிக்கிறது. அவர்கள் அந்த அந்த செங்கடலின் அனுபவத்தை கடந்து அவர்கள் வெளியே வந்த மாத்திரத்தில் தானே அவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? மன்னாவை பொழிகின்றார். Word of God, table of showbread, தேவ சமூகத்து அப்பத்தை அது குறிக்கிறது. ஒளியாக வைத்தார். இஸ்ரவேல் புத்திரரை இந்த உலகத்திற்கு அவர் ஒளியாக வைத்தார். You are royal nation, பரிசுத்த ஜாதி. நீங்க a city set upon the hill, குன்றின் மேல் இடப்பட்ட ஒரு விளக்காக இருக்கின்றீர்கள். ஒளியாக வைத்தார். குத்து விளக்கு. தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். 3 நாட்கள் அவர்கள் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். தூபக்கலசம், ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ். அடுத்தபடியாக தேவனுடைய கட்டளைகளை அவர் அந்த அந்த யாத்ராமத்தின் புத்தகம் 20வது அதிகாரத்தில் பேசுகிறார். 16வது அதிகாரத்தில் மன்னாவை குறித்து பேசுகிறார்.
19வது அதிகாரத்தில் ஒளியை குறித்து பேசுகின்றார். 20வது அதிகாரத்தில் தேவனுடைய கற்பனைகளை குறித்து அவர் பேசுகின்றார். In Christ he shows the sanctuary. In Christ, தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலும் இந்த பேட்டர்ன், இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த முழு பேட்டர்னை அவர் வைத்திருக்கின்றார். முதலாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்தில் மிருகங்களோடு பலியை குறிக்கின்றது, பலிப்பிடத்தை குறிக்கின்றது. தன்னுடைய 30வது வயதில் அவர் ஞான முழுக்கை பெறுகின்றார். பேப்டிசம், அது இந்த அவுட்டர் இதில் இருக்கக்கூடிய அந்த தொட்டியை குறிக்கின்றது. வனாந்தரத்திற்கு பிறகு வனாந்தரத்தில் சோதிக்கப்படும்படியாக அவர் 3 முறை சோதிக்கும்படியாக அவர் செயல்பட்டார். பரிசுத்த தலத்தில் எத்தனை பொருட்கள் இருந்தது? 3 பொருட்கள் பரிசுத்த தலத்தில். அதே போன்று 3 சோதனைகளை அவர் கடந்து வந்தார். முதலாவது சோதனை அப்பத்திற்கு அடுத்தது, 2வது சோதனை ஜெபத்திற்கு அடுத்தது, தூப கலசத்திற்கு அடுத்தது, 3வது சோதனை குத்துவிளக்கு, ஒளி. கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறான், நீர் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தீர்? உம்முடைய பிள்ளைகளை ஒளியாக எழுப்புவதற்கு நீர் வந்தீர். அந்த பிள்ளைகளை நான் என்ன செஞ்சிடறேன்? உமக்கு கொடுத்துட்றேன். நீர் என்னுடைய பாதத்தில் விழுந்து என்னை வணங்கிக் கொள்ளும், நான் கொடுத்துட்றேன். It shows the 7 candlesticks, குத்துவிளக்கு. Law of God personified in Jesus. கிறிஸ்துவிலும் அவருடைய ஆளுமையிலும் உடன்படிக்கை நிறைந்திருக்கிறது. இதே வழியைத்தான், இதே இந்த பரிசுத்த தலத்தில் காணப்படக்கூடிய அந்த சாதனைகளின் மூலமாக கற்பிக்கக்கூடிய பாடங்களின் வழியாகத்தான் தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனிடத்தில் கடந்து செல்லக்கூடியவர்கள் அனைவரும் செல்ல வேண்டும். ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தில் அவன் வர வேண்டும் என்றால், முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலியை, அவர் எனக்காக மரித்தார், எனக்காக இரத்தம் சிந்தினார் என்ற அந்த பலியை அவன் ஏற்றவனாக வரணும். பலிப்பிடம், ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ். இரண்டாவதாக அவன் மரித்து கிறிஸ்துவுக்குள் உயிரோடு எழக்கூடிய அந்த ஞான முழுக்கின் வழியாக அவன் செல்ல வேண்டும். அது எதை குறிக்கின்றது? பேப்டிசம். எதை குறிக்கின்றது? ஆர்டிகிளா, எந்த ஃபர்னிச்சர், லேவர். அந்த நீர் தொட்டியை அவன் கடந்து வர வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை அவன் புசிக்க வேண்டும். தேவ சமூகத்தப்போ அவருக்காக ஒளி வீச வேண்டும். குத்துவிளக்கு, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆர்க் ஆஃப் கவனன்ட். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் தேவனிடத்தில் வர வேண்டும் என்றாலும் அவன் இந்த மனுக்குலத்திற்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த வழியும் அதான் சொல்றான் சங்கீதக்காரன். உம்முடைய வழி பரிசுத்த தலத்தில் அல்லவோ உள்ளது. நாங்கள் உம்மிடத்தில் வருவதற்கான வழி இந்த பரிசுத்த தலத்தின் மூலமாக அல்லவா நாங்கள் பெறுகிறோம். இஸ்ரவேல் புத்திரர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். அவருடைய பிற்கால அனுபவங்கள் எதை சொல்லிற்று என்றால், அவருடைய விக்கிரக ஆராதனை குறித்து அது சொல்லிற்று. விக்கிரக ஆராதனைக்குள்ளாக அவர்கள் கடந்து சென்ற மாத்திரத்தில் தானே தேவனுக்கு பிரியமானவர்களே சொல்லுகின்றது, தேவன் அவர்களை சிறையிருப்பிற்குள்ளாக அனுமதித்தார். சிறையிருப்பிற்குள்ளாக அவர்களை அனுமதித்தார்.
70 வருடங்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் அவர்கள் இருந்தார்கள். ஆதியாகமத்திலிருந்து இப்பொழுது நாம் தானியேலின் புத்தகத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த தானியேலின் புத்தகத்தில் 3 வித்தியாசமான காலத்தை கணிக்கக்கூடிய காலத்தை அடிப்படையாக வைத்த 3 தீர்க்க தரிசனங்களை நாம் காணுகின்றோம். 3 தீர்க்க தரிசனங்கள், காலத்தை கணிக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள். 70 week prophecy, 70 வார தீர்க்க தரிசனம். 1260 வருட தீர்க்க தரிசனம். 2300 ராப்பகல், 2300 வருட அந்த தீர்க்க தரிசனம். 3 தீர்க்க தரிசனங்களை இந்த தானியேலின் புத்தகத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது அந்த 70 வார தீர்க்க தரிசனம் இரண்டாவது கொடுக்கப்பட்ட இந்த 1260 வருட தீர்க்க தரிசனம், மூன்றாவது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2300 ராப்பகல் அல்லது 2300 வருடங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்க்க தரிசனம் 3ம் ஒன்றுக்குள் ஒன்று அவைகள் இணைந்திருக்கின்றது. ஒன்றோடு ஒன்று அது அடங்கி இருக்கின்றது. 70 வார தீர்க்க தரிசனம் ஒரு குறிப்பிட்ட நிறைவேறுதலை குறித்து அது சொல்லுகிறது. 1260 என்று சொல்லக்கூடிய அந்த தீர்க்க தரிசனம் deals with another fulfillment, அடுத்த நிறைவேறுதலை குறித்து அது பேசுகின்றது. 2300 அந்த தீர்க்க தரிசனம் இன்னொரு நிறைவேறுதலை குறித்து பேசுகின்றது. இந்த 3 தீர்க்க தரிசனங்களும் ஒன்றுக்குள் ஒன்றாக அடங்கி இருக்கின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த 70 வாரம் 70 into 7 490 years. இந்த 70 வார தீர்க்க தரிசனம், 70 வார தீர்க்க தரிசனம் 70 into 7, 70 7ஆல் பெருக்கி 490 வருட சரித்திரத்தை உள்ளடக்கியதாக இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் தேவன் யூதர்களுக்கு அவர் ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். மேசியா உங்களை யாவரையும் ஒருங்கிணைக்கும்படியாக வருகின்றார். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேசியாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேசியாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த சாங்சுரி ப்ளூ பிரிண்ட், இந்த பரிசுத்த தலம் என்று சொல்லக்கூடிய அந்த வழிமுறை, பரத்திற்கு செல்லக்கூடிய அந்த வழிமுறையை, அந்த ப்ளூ பிரிண்டை, அந்த சாங்சுரி ப்ளூ பிரிண்டை நான் என்ன செய்வேன்? ரட்சிக்கப்படுவதற்காக நான் அதை வேறொருவருக்கு கொடுத்து விடுவேன். நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த ப்ளூ பிரிண்ட், பரலோகத்திற்கு செல்லக்கூடிய வழியை நான் கொடுத்திருக்கின்றேன் அல்லவா, அந்த வழியையும் அந்த வாய்ப்பையும் நான் மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவேன். 70 வாரம் இந்த 490 வருடங்கள் தீர்க்க தரிசனத்துல இந்த 457 இருந்து கிறிஸ்துவுக்கு பிறகு 27வது அந்த வருஷம் வரைக்கும், அந்த காலவரையில் 4 ராஜ்யங்கள் வந்து செல்கின்றன. பாபிலோன், மேடோ பெர்ஷியா, கிரீஸ், ரோம். தானியேலின் புத்தகம் 2வது அதிகாரத்திலும் தானியேல் புத்தகம் 7வது அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் மிருகங்களை கொண்டோம், சிலையை கொண்டோம், இந்த ராஜ்யங்களை குறித்து தானியேல் தெளிவாக பேசுகின்றார். இந்த 490 வருஷம் என்று கொள்ளக்கூடிய அந்த தீர்க்க தரிசனம் எப்பொழுது நிறைவுக்கு வருகின்றது என்றால் ரோமர்களுடைய ஆளுகையில் அது நிறைவுக்கு வருகின்றது. மேசியாவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால் இந்த சாங்சுரி ப்ளூ பிரிண்ட், இந்த ஜிபிஎஸ் காஸ்பல்
plan of salvation has been given to others, spiritual Israel. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு இந்த வாய்ப்பையும் இந்த ப்ளூ பிரிண்ட்டையும் பரலோகத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பையும் அதற்கு செல்லக்கூடிய வழியையும் தேவன் என்ன செஞ்சாரு? மற்றவர்கள் யார் என்றால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு. அவர்களுடைய கரத்தில் அந்த ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துட்டார். ஆச்சரிப்பு கூடார சத்தியத்தை கொடுத்துட்டார். எப்படி ஒரு மனுஷன் ரசிக்கப்பட முடியும் என்று அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வழியாக சொல்லிய தேவன் அந்த முழு திட்டத்தையும் இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களிடத்தில் கொடுத்துட்டார். அவருடைய கரத்தில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பரலோக பரிசுத்த தலத்தில் அவர் எங்களுக்காக அவர் பணியாற்றுகின்றார் என்ற ஒரு சத்தியத்தையும் கொடுத்துட்டார். சத்ருவாகிய சாத்தான் சும்மா விடுவானா? சத்ருவாகிய சாத்தான் யாரை அவன் அட்டாக் பண்ணுமோ அவர்களை அட்டாக் பண்ணுவதற்கு, அவர்களை தாக்குவதற்கு, யாரை கொண்டு தாக்க வேண்டுமோ அந்த ஒரு அமைப்பையும் அந்த ஒரு வல்லமையையும் அவன் ஏற்படுத்தினான். ரோமர்கள் உடைய ஆளுகை, த பிசிக்கல் ரோமன்ஸ், அரசியல் ரோமம். இதற்கு பிறகு அதிலிருந்து எழக்கூடிய பேப்பல் ரோம், மத சார்புடைய ஒரு ஆதிக்கம். எந்த அஞ்ஞான ரோம் கிறிஸ்துவை துன்புறுத்தியதோ, சிலுவையில் அறைந்ததோ, பரிசுத்தவான்களை அது திருச்சபையை துன்புறுத்தியதோ, அதே ரோம பேரரசு ஆதி திருச்சபையை இன்னல்களுக்குள்ளாக அது துன்புறுத்தியது. ஆனால் அந்த ரோம பேரரசு எதை கண்டது? இந்த கிறிஸ்தவர்களை நாம் அழிக்க அவர்கள் பெருகி வருகின்றார்கள், இனி அவர்களை அழிப்பதை கைவிட்டு விட்டு அந்த ஜிபிஎஸ் அவர்கள் எதை கொண்டு பரத்திற்கு செல்ல முடியும் என்று போதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அந்த வழிநெறிகளை, அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சத்தியத்தை தாக்கும்படியாக அது எழுந்தது. தானியேல் இந்த மத ஆதிக்கத்தை லிட்டில் ஹார்ன் என்று சொல்லுகின்றான். தானியேல் இந்த மத ஆதிக்கத்தை சின்ன கொம்பு என்று அழைக்கின்றான். சரித்திரபூர்வமாக பேசுகின்றான். தானியேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகின்றது? 10 கொம்புகளுக்கு பிறகு. இந்த 10 கொம்புகளை குறித்து நாம் அதிகம் தியானித்தோம் என்றால் நேரம் எடுக்கும். ஆகவே நான் அடுத்தடுத்து செல்ல இருக்கின்றேன். 10 கொம்புகளுக்கு பிறகு ஒரு கொம்பு எழுந்தது, அதற்கு சின்ன கொம்பு என்று பெயர் விட்டான். Who is this? It represents the church during the dark ages. இருண்ட காலம் என்று சரித்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கால வரையில் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த மத ஆதிக்கம் எழும்பி கோலோச்சியது. 1260 வருடங்கள் இருண்ட காலம் என்று சரித்திரத்தில் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. The church which was representing little horn, சின்ன கொம்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த திருச்சபை தேவனுடைய பிள்ளைகளை எல்லா விதமான துன்பத்திற்கும் அது வழிநடத்துச்சு. பரிசுத்த அந்த பரலோக ஸ்தலத்தை, அந்த ப்ளூ பிரிண்ட்டை எப்படி நாசப்படுத்த முடியுமோ அப்படி நாசப்படுத்துவதற்கு அது முற்பட்டது. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆடம் கிளார்க் இவர் ஒரு மெத்தடிஸ்ட். இவர் என்ன எழுதுகின்றார்? In prophetic language signifies a year, and the prophetic year has a year for each day, 3 years and a half. A day standing for a year will amount to
260 years. இங்கே தானியேல் புத்தகத்தில் 7வது அதிகாரம் 25 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலவரியை வைத்து காலங்கள் அரைக்காலம் செல்லும். அந்த லிட்டில் ஹார்ன் பவர் எவ்வளவு நாட்கள் இருக்கும் என்பதற்கு அங்கு காலங்கள் அரைக்காலம் செல்லும். இன்னொரு இடத்துல 3.5 வருடங்கள். இவைகளை நாம் சேர்த்து காலம் 1 வருஷம் 2 வருஷம் அரைக்காலம், இதை கூட்டி பார்த்தோம்னா 1260 வருடங்கள் வரும். இயர் டே பிரின்சிபலை கண்டுபிடிச்சது அட்வென்டிஸ்டர்கள் அல்ல. வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் ஒரு வருஷத்திற்கு சமம் என்று சொல்லக்கூடியதை முதலாவது சொன்னவர்கள் மெத்தடிஸ்ட். This is a Methodist speaking, not Adventists. 1200 வருட அந்த இருண்ட காலம் சின்ன கொம்பு தான் தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்தியது. பரலோக பரிசுத்த தலத்தை அது தாக்கியது. அதற்கு இணையான காரியங்களை அது தன் போக்கில் செய்தது. என்ன செஞ்சிச்சு? இந்த மத ஆதிக்கம், இந்த சின்ன கொம்பு என்னவெல்லாம் செய்துச்சு? It removed the daily sacrifice. தானியேல் புத்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுகிறது? அன்றாட பலிகளை அவன் நீக்கி போட்டான். பலிபீடத்தை நீக்கியது. ஆசரிப்பு கூடாரத்தில் அது பலிபீடத்தை நீக்கியது. It cast down the truth to the ground. சத்தியத்தை தரையிலேயே தள்ளியது. தேவ சமூகத்து அப்பமாகிய தேவனுடைய வார்த்தைகளை தூக்கி போட்டது. It weighed out the saints of most high. பரிசுத்தவான்களை அது ஒடுக்கியது. பரிசுத்தவான்களாகிய தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளியாகிய அந்த குத்து விளக்கை அது தாக்கியது. Showing herself as God. 2 தெசலோனிக்கேயர் நிருபத்தில் 2வது அதிகாரம் 3-4 வசனங்கள் சொல்லுகிறது. தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை அது உயர்த்தியது. சொல்றது தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதனை எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக அது தன்னை உயர்த்தியது. தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று கூறிற்று. எது? This little horn. இந்த சின்ன கொம்பு என்று சொல்லக்கூடிய மத ஆதிக்கம் 1260 வருடங்கள் அந்த இருந்த காலத்தில் என்னவெல்லாம் அது செய்ய முடியுமோ அதை எல்லாம் அது செய்து கொண்டது. பிரஸ்பிட்டரியன் டாக்குமெண்ட் ஒன்றை படிக்கிற பாருங்க. There is no head of the church but the Lord Jesus Christ, nor can the Pope of Rome in any sense the head thereof, but is that Antichrist, that man of sin, that man of prediction in the church against Christ and all that is called God. தேவனுடைய திருச்சபையினுடைய தலைமை, இந்த திருச்சபைக்கு தலையாக இருக்கக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இருக்கக்கூடிய இடத்தில் யாரும் இருக்க முடியாது. ஒருவேளை அந்த இடத்தில் போப் இருப்பார் என்றால், அந்த இடத்தில் தான் இருக்கின்றேன் என்று போப் சொல்லுவார் என்றால், அவர் அந்தி கிறிஸ்து, மேன் ஆஃப் சின், பாவ மனுஷன், மேன் ஆஃப் பிரெடிக்ஷன்,
கணிக்கக்கூடியவன். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த டாக்குமெண்ட் அட்வென்டிஸ்ட் டாக்குமெண்ட் கிடையாது, பிரெஸ்பிட்டேரியன் டாக்குமெண்ட். பிரெஸ்பிட்டேரியன் டாக்குமெண்ட், பிரெஸ்பிட்டேரியன் சபையில் எழுந்த ஒரு தீர்ப்பு என்னவென்றால், இந்த லிட்டில் ஹார்ன் என்பது கத்தாலிசிசம். தேவனுடைய இடத்தில் தான் அமர வேண்டும், தேவன் செய்வதெல்லாம் தான் செய்ய வேண்டும் என்று ஆசிக்கக்கூடிய அந்த போப் is an antichrist, man of sin, man of perdition. அந்திகிறிஸ்து என்று போப்பு அழைத்து முதலாவது ஆற்றில் யாருன்னா பிரெஸ்பிட்டேரியன்ஸ். பிரெஸ்பிட்டேரியன்ஸ் இயர் டே பிரின்சிபல், ஒரு வருஷம் ஒரு நாள் ஒரு வருஷத்திற்கு சமம். அதன் அடிப்படையில் 1260 வருஷங்கள் இந்த இருண்ட காலத்தில் இருந்த இந்த லிட்டில் ஹார்ன், தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்திய இந்த லிட்டில் ஹார்ன் என்று இந்த இயர் டே பிரின்சிபல் தேவன் யார் மூலியமா கொடுத்தாருன்னா, இந்த ஆடம் கிளார்க் என்று சொல்லக்கூடிய மெத்தடிஸ்டின் மூலமாக இயர் டே பிரின்சிபலை கொண்டு வந்தவர் ஆடம் கிளார்க் மெத்தடிஸ்ட். போப்பை அந்திகிறிஸ்து என்று முதலாவது அழைக்க ஆரம்பித்தவர்கள் யாரு? பிரெஸ்பிட்டேரியன்ஸ், பிரெஸ்பிட்டேரியன் சர்ச். ஆனால் இன்றைய நாட்களில் என்ன பேசப்படுகிறது என்றால், இந்த அட்வென்ட் திருச்சபை தங்களுடைய நிலையை, தங்களுடைய சத்திய கூற்றை உறுதி செய்வதற்காக அவர்கள் இந்த இயர் டே பிரின்சிபலை கொண்டு வந்தாங்க. போப்பை அவர் அந்திகிறிஸ்து என்று சொன்னார்கள் என்றெல்லாம் இந்த மீதியான திருச்சபை மீதாக எல்லா விதமான பாரத்தையும் இங்கு சபை சரித்திரம் என்ன சொல்லுகின்றது என்றால், இந்த மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள் அட்வென்டிஸ்டர்கள், இதை முதலாவது கூறியவர்கள் மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன்ஸ். தானியேல் 8:12 அன்றாட வெளிகளை அது எடுத்து போட்டது. அந்த மத ஆதிக்கம், இந்த லிட்டில் ஹார்ன் பவர், இந்த அந்தி கிறிஸ்துவம் என்ன செஞ்சு? கிறிஸ்து சிலுவையில் தன்னை ஒப்புக் கொடுத்த பலி போதுமானதல்ல. It is not sufficient for one to be saved. You have to buy to be forgiven. நீ மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நீ அந்த பாவ மன்னிப்பு சீட்டை என்ன செய்யணும்? வாங்க வேண்டும். Sale of indulgence. மார்ட்டின் லூதர் கொண்டு வந்தார். அதற்கு எதிர்த்து நின்றார். பேப்பசி முதலாவது அட்டாக் பண்ணது எது? இந்த பலியை, பலிப்பிடத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதலை, அந்த ரத்தத்தினால் இருக்கக்கூடிய பாவ மன்னிப்பை தான் முதலாவது அதை அட்டாக் பண்ணிச்சு. இரண்டாவது பேப்டிசத்தை அட்டாக் பண்ணிச்சு. இந்த பிரகாரத்தில் இருக்கக்கூடிய முதலாவது இருக்கக்கூடிய பலிபீடம், அதற்கு பிறகு இருக்கக்கூடிய பேப்டிசம் தொட்டி, நீர் தொட்டி. The baptism was cast down and was replaced by infant sprinkling. ஒரு மனிதன் தன் பாவங்களை உணர்ந்து தன்னை பாவங்களை அறிக்கை செய்து அந்த பாவங்களுக்காக மரித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வெளியில் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த முழுக்கள் ஞானஸ்தானத்திற்கு பதிலாக சிறார்கள், குழந்தைகளுடைய ஞான முழுக்கை அது திருச்சபையில கொண்டு வந்துச்சு. It cast down the article of labor. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த இரண்டாவது ஆர்டிக்கல் ஆகிய அந்த நீர் தொட்டியை விலைக்கு போட்டது. It attacked the word of God and replaced it with the tradition. தேவனுடைய வேதத்தை, சத்தியத்தை அது புறம்பே தள்ளி அதற்கு இணையாக அது என்ன செஞ்சு திருச்சபையில பாரம்பரியத்தை கொண்டு வந்தது. வேதத்தை, சத்தியத்தை பாரம்பரியத்தின் மூலமாக அது ரீப்ளேஸ் பண்ணிச்சு.
அடுத்த அட்டக்கு, நான்காவது அட்டக்கு டேபிள் ஆஃப் ஷோ பிரெட். தேவ சமூகத்து அப்பம், சத்தியம், தேவனுடைய வார்த்தைகள். அடுத்தபடியாக it attacked the altar of incense. Christ's mediation, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மத்தியஸ்தத்தை நீக்கி போட்டது. அந்த இடத்தில் போப்பை அமர செய்தது. Man is sitting in the place where Christ supposed to be sitting. அந்த வேட்டிக்கன் அமைப்பை நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீர்கள் என்றால் நன்றாக தெரியும். போப்பாண்டவர் அமர்ந்திருப்பார். அவர்களை சுற்றி 4 creatures அல்லது 4 மூப்பர்கள், 4 பாதிரிமார்கள். எப்படி இந்த பரலோக ஸ்தலத்தில் தேவன் தன்னுடைய வலது பரிசுத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது 4 மூப்பர்கள் அமர்ந்திருப்பது போன்று வலது பரிசுத்தில் தான் அமர்ந்து தனக்கு முன்பதாக அமர செய்யக்கூடிய அந்த அமைப்பையும் அது ஏற்படுத்தி தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மத்தியஸ்த பணியை விலக்கி போட்டது. ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ், தூப கலசத்தை அது விலக்கி போட்டுச்சு. It cast down the law of God. கடைசியா He will think to change the time and law. தேவனுடைய பிரமாணத்தையும் காலத்தையும் மாற்றி போடும். என்ன காலத்தை மாற்றி போட்டது? தேவன் ஆதியில படைக்கும் பொழுது 6 மணியிலிருந்து 6 மணி ஒரு நாள். அந்த கால கணக்கை அவர்கள் என்ன செய்தார்கள்? 12 மணியிலிருந்து 12 என்று மாற்றி போட்டார்கள். எந்த பிரமாணத்தை மாற்றினார்கள்? காலத்தையும் பிரமாணத்தையும் மாற்றுவார் என்று வேதம் சொல்கிறது. எந்த பிரமாணத்தை? ஓய்வு நாள் பிரமாணத்தை. பரிசுத்தமான ஓய்வு நாளின் அந்த பரிசுத்த நாளை அவர்கள் மாற்றி ஞாயிற்றுக்கிழமைக்கு கொண்டு சென்றார்கள். ஜான் கில், ஒரு பேப்டிஸ்ட் ஸ்காலர், அவர் என்ன சொன்னாரு? 2300 days அந்த ப்ராபசியை பத்தி பேசும்பொழுது 2300 days may be considered as so many years. அந்த 2300 ராப்பகல் என்பது 2300 வருஷங்கள் என்ற நிலையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். The end of this 2300 days prophecy, it will end with the 6th millennium. 6வது அந்த 1000 ஆண்டை அது நெருக்கி கடந்துவிடும். There will be a new phase of things upon the sanctuary and church of God, and a cleansing of church from all corruption, doctrines, discipline, worship and conversation. இந்த 2300 ராப்பகலுடைய கணக்கு 6000 வருஷங்களுக்கு பிறகு அதனுடைய முடிவில் அது வரும். அப்பொழுது தேவனுக்கு பிரியமானவர்களே, திருச்சபை ஒரு சுத்தமான நிலையில் சுத்திகரிக்கப்படக்கூடிய ஒரு அனுபவத்தை திருச்சபை பெறும். 2300 ராப்பகல் என்பது 2300 வருஷங்களாக அதனுடைய நிறைவு பகுதி 6வது 1000 ஆண்டின் முடிவை எட்டிவிடும். திருச்சபை தன்னுடைய தவறான சூழ்நிலையில் இருந்தெல்லாம் வெளியில் வருவதற்கு ஏற்ப ஒரு புதிய சூழல் அங்கு காணப்படும். இது யார் சொல்றது? ஜான் கில், the Baptist scholar. இந்த தானியேலின் புத்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனத்திற்கு அவர் கொடுக்கக்கூடிய காமெண்ட்ரி இதுதான். அவருடைய விளக்கம் பரிசுத்த தலத்தை போன்று புதிய பொலிவுடன் அது காணப்படும். 2300 ராப்பகல் சென்ற வந்த ஒரு அமைப்பு ஏற்படும்.
இந்த 2300 வருட தீர்க்க தரிசனம் 457 இருந்து, கிறிஸ்துவுக்கு முன் 457 இருந்து 1844 அது என்ன செய்யறது, முடிவடைகிறது. There must be a movement traced at that last days. ஒரு புதிய முகம், திருச்சபைக்கு ஒரு புதிய முகம் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் ஒரு புதிய அமைப்பு அங்கு எழுப்பப்பட வேண்டும். இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவு ஒரு புதிய இயக்கத்திற்கு துவக்கமாக இருக்க வேண்டும். எவருக்கு பிரியமானவர்களே, we are not Seventh-day Adventists by accident. We are a movement that has the prophetic birth certificate. இந்த 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபை என்பது ஏனோதானோ என்று எப்படியோ வந்ததல்ல. இந்த திருச்சபைக்கு தீர்க்க தரிசனத்தின் வாயிலாக ஒரு பிறப்பு சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது துவக்கப்படும், அது என்னெல்லாம் செய்யும், அது எதையெல்லாம் செய்து பரலோகத்துக்கு இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தும் என்பதை அங்கு திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. It is the movement of prophetic design. இந்த இயக்கம் என்பது சாதாரணதல்ல. தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடு, தீர்க்க தரிசனத்தின் வடிவமைப்பு. Over the period of 500 years, நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த சபை சரித்திரத்தை நான் படிக்கும்போது தான் நினைப்பேன். 1844 பிறகு தேவன் இந்த திருச்சபை சுத்திகரித்தார். 1500களில் இருந்து மார்ட்டின் லூத்தர் காலத்தில் இருந்து இந்த 500 வருஷங்கள் என்ன நடந்துச்சு? What was happening to the church? தேவன் இந்த திருச்சபையை கைவிட்டாரா? இல்ல. இந்த 500 வருஷ சபை சரித்திரத்தை பார்த்தீர்கள், ஒவ்வொரு 100 ஆண்டுகளிலும் சீர்திருத்தவாதிகள் எழுப்பினார்கள். எவற்றையெல்லாம் இந்த சின்ன கொம்பு அடித்து போட்டதோ, எவற்றையெல்லாம் இந்த சின்ன கொம்பு சின்னபாண்டமாக ஆக்கி போட்டதோ, அவற்றையெல்லாம் அவர்கள் திரும்ப கொண்டு வந்தார்கள். They restored back whatever the things that this part Catholicism has done. தேவனுக்கு பிரியமானவர்களே, 13வது நூற்றாண்டுல ஜான் விக்லிஃப், இவர் யார் என்றால் is the founder of Lowlands என்று சொல்வார்கள். அந்த மூவ்மென்ட்டினுடைய தலைவர். இவர் என்ன செய்தார்? ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். என்ன புரட்சியை ஏற்படுத்தினார்? வேதத்தை, பைபிளை அவர் பொது மொழியில் மொழிபெயர்த்தார். He translated Bible into common language so that people all can read it. இந்த வேதத்தை அவர்கள் தங்களுடைய கரங்களில் வைத்து இந்த வேதத்திற்கு விளக்கத்தை அந்த பிரீஸ்ட் மாத்திரம் தான் சொல்ல முடியும் என்று அந்த வேதத்திற்கு அவர்கள் இந்த உலகத்தை புறம்பாக்க வைத்திருந்தார்கள். ஜான் விக்லிஃப் என்ன செய்தார்? அதை மொழிபெயர்த்து எல்லா பொதுமக்களுடைய கருத்திலும் சேரும் வண்ணமாக அதை செய்தார். தேவனுடைய கரங்களில் வேத புத்தகம் இருக்கக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகளுடைய கரங்களில் வேத புத்தகம் இருக்கக்கூடாது என்று பேசி போட்ட சட்டத்திற்கு விரோதமாக அவர் எழும்பினார். அவர் எழுப்பி அந்த 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 வேதத்தை அவர் மொழிபெயர்த்த போது மற்ற எல்லாரும் என்ன சொன்னாங்க? இஸ் தி கல்ட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இஸ் நாட் ஃபாலோயிங் தி வேர்ட் ஆஃப் காட், தி பிளான் ஆஃப் காட் என்று அவர்களை கல்ட் என்று சொன்னார்கள். அதுக்கடுத்து 1400 1500 வருஷங்களில் மார்ட்டின் லூத்தர் வந்தார். இந்த மார்ட்டின் லூத்தர் லூத்தர் திருச்சபையை ஸ்தாபித்தவர். கிறிஸ்துவின் பலி நம் பாவங்களுக்கு போதுமானது. We don't need to buy the பாவ மன்னிப்பு சீட்டை நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பலி போதுமானது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இவர் he restored back
the article of sacrifice. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் படி அவருடைய இரத்தத்தில் பாவ மன்னிப்பு இருக்கிறது என்று அந்த இரத்தத்தில் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை அவர் வலியுறுத்தி 95 டாக்டரின்ஸ் அந்த விட்டன்பர்க் சர்ச்சில் கொண்டு வைத்தார். He restored back the article of sacrifice. பலிபீடம். 1500 ஜான் கால்வின் வந்தார். இவர் யாரு? He is the founder of Presbyterian Church. அவர் என்ன சொன்னாரு? We don't need to go to priest anymore for prayers. We can go directly to God. He restored back the அந்த தூப கலசத்தை, altar of incense அவர் மறுபடியும் கொண்டு வந்தார். இதுதான் சத்தியம் என்று சொன்னார். 1600 ஜான் ஸ்மித், ரோஜர் வில்லியம்ஸ், இவங்க ரெண்டு பேரும் they are the founders of Baptist Church. The Baptist Church நிறுவியக்கூடிய இந்த ஜான் ஸ்மித், ரோஜர் வில்லியம்ஸ் என்ன செய்தாங்க? they restored the baptism system into the church. லேவர் அந்த தொட்டியை மறுபடியும் கொண்டு வந்தார்கள் அந்த ஆசரிப்பு கூடார உறவையிலிருந்து. ஞானம் வந்த வயதில் எடுக்கக்கூடிய அந்த ஞான முழுக்கு, தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அந்த பாவங்களுக்காக மரித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் எழும்பக்கூடிய அந்த திருஷ்டாந்தப்படுத்தக்கூடிய அந்த ஞான முழுக்கை அவர்கள் மறுபடியும் திருச்சபையில் கொண்டு வந்தாங்க. அப்பொழுது லூத்தரன்ஸும் மெத்தடிஸ்டும் அவர்களை பார்த்து இவர்கள் கல்ட், கொடிய தீவிரவாதிகள், திருச்சபைக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். 1700 ஜான் வெஸ்லி எழுதினார். He is the founder of Methodist Church. அவர் என்ன சொன்னார்? ஒவ்வொரு தனிநபரும் சுவிசேஷகர், ஒவ்வொருவரும் இந்த உலகின் ஒளியாக இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லா பாகங்களுக்கும் உலகிற்கு சென்று அந்த ஒளியாக ஜீவித்து தேவனுடைய சத்தியத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு மிஷனரி மூவ்மெண்ட்டை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். திருச்சபை மாத்திரம் செய்யணும், திருச்சபை கையில மாத்திரம் தான் இந்த வேதம் இருக்கணும். திருச்சபை என்னவெல்லாம் சொல்லுகின்றதோ, எந்த பாரம்பரியத்தெல்லாம் போதிக்கின்றதோ அதை நீங்கள் செய்தாக வேண்டும் என்று இந்த கத்தாலிசிசம் போதித்துக் கொண்டிருந்த நிலையில இங்கு படிப்படியாக ஒவ்வொரு சீர்திருத்தவாதிகளும் ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு எழுப்பி அவர்கள் எதையெல்லாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து இந்த ஆசரிப்பு கூடார முறையிலிருந்து அந்த சாதனைகளை எல்லாம் விலக்கி போட்டார்களோ அவற்றை எல்லாம் மறுபடியும் திருச்சபைகள் கொள்ளப்பட்டுள்ள தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த திருச்சபைகள் அனைத்தையும் தேவன் அந்தந்த நாட்களில் ஆசீர்வதித்து அந்தந்த காலங்களுக்குரிய நிகழ்கால சத்தியங்களை அவருடைய கரத்தில் கொடுத்திருந்தார். ஒரே ஒரு சின்ன ஒரு இதை மாத்திரமும் முடித்து நாம் கடந்து செல்வோம். எனக்கு பிரியமானவர்களே, there was only one article which was left unrestored. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நாம் பார்த்த அந்த 6 சாதனங்களில் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த சாதனத்தை மாத்திரம், அந்த சீர்திருத்தத்தை மாத்திரம் அவர்கள் யாரும் செய்யவில்லை. ஏனென்றால் அந்த சீர்திருத்தத்தை செய்வதற்கு தேவன் கடைசி காலத்தில் ஒரு திருச்சபையை எழுப்பினார். commandment based church. There must be a movement that should bring up the article of the கடைசி உடன்படிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த கற்பனைகளை குறித்த தேவனுக்கு பிரியமான தேவஜனமே, கொஞ்ச நேரம் இந்த சபை சரித்திரம் எப்படி வந்துச்சு? கிறிஸ்துவுக்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு ஒரே ஒரு சபை தான் இருந்துச்சு, ரோமன் கத்தோலிக்ஸ். 1000 வருடங்களுக்கு பிறகு அது ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையாக, இந்த ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ், வெஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ், கிழக்கு ஆர்த்தடாக்ஸ், மேற்கு ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சாக அவர்கள்
அதற்கு பிறகு இந்த சீர்திருத்தவாதிகள் நிமித்தமாக புராட்டஸ்டன்ட்ஸ் வந்தார்கள். 1830 1844 வரைக்கும் அநேக இயக்கங்கள் தேவனுடைய வேதத்தை ஆராய்ந்து அந்த அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சத்தியங்களை வைத்து அநேக இயக்கங்கள் எழும்பிற்று. அவர்கள் எல்லோரும் என்ன செஞ்சாங்க, 1844 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரத்திலிருந்து பூலோகத்துக்கு வருவார் என்று அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள், எதிர்பார்த்தார்கள், மிகவும் கடினமாக எதிர்பார்த்தார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரவில்லை என்ற காரணத்தினால் அவர்கள் எல்லாரும் மருள விழுந்தார்கள். நம்பிக்கையற்று போனவர்களாக அவர்கள் சென்று விட்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூவுலகிற்கு இரண்டாம் முறையாக 1844 அக்டோபர் திங்கள் 22ஆம் தேதி அவர் ஏன் வரவில்லை என்பதற்கான அந்த வேத ஆராய்ச்சியை தொடர்ந்து செய்த ஒரு குழுவினர் அதற்கான காரணத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். என்ன காரணம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக வர வேண்டும் என்றால் அவர் அந்த பரிசுத்த தலத்தில் செய்ய வேண்டிய, அந்த மகா பரிசுத்த தலத்தில் செய்ய வேண்டிய அந்த காரியங்களை எல்லாம் அவர் செய்த பிறகுத்தான் வர முடியும். அவர் ஆற்ற வேண்டிய அந்த மகா பரிசுத்த தலத்தில் ஆற்ற வேண்டிய அந்த பணியை முடிக்காமல் அவர் வர முடியாது. ஆகவே தான் அவர் இந்த உலகத்திற்கு வராமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த தலத்திலிருந்து மகா பரிசுத்த தலத்தில் சென்று விட்டார் என்பதை அறிந்து கொண்ட ஒரு குழுவினர் மீதமாக நின்றார்கள். The remnants. அதில் எழுந்துதான் இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட். Seventh day Adventists are not the people who came accidentally. It's not the movement that came through accident. That has a prophetic birth certificate. தீர்க்க தரிசனத்திலே இந்த சபை இந்த நாளில் எழும்பும் என்று சொல்லக்கூடிய அந்த பிறப்பு சான்றிதழை வைத்துக் கொண்டிருப்பவர்கள். The movement of prophetic design. எந்த நிலையில் இந்த திருச்சபை கட்டப்பட வேண்டுமோ அந்த நிலையில் கட்டப்பட்ட ஒரு திருச்சபை. கால்பந்து ஆட்டத்தில் நாம் பார்ப்போம், ஒருவன் அந்த ஒரு பாலை அவனுக்கு கிடைத்த மாத்திரத்தில் அதை அப்படியே கடத்தி சென்று இன்னொருவன்கிட்ட கொடுப்பான். அவன் கொஞ்சம் தூரம் எடுத்து சென்று மற்றொருவன்கிட்ட கொடுப்பான். அவன் சற்று நேரம் எடுத்து சென்று இன்னொருவனுக்கு கொடுப்பான். அந்த கடைசியில் பாலை தன்னில் பெற்றவர் என்ன செய்யணும், என் பாயிண்ட்ல, அந்த கோல் பாயிண்ட்ல கொண்டு போய் அதை போடணும். நெடுகிலும் தேவன் சத்தியங்களை கொடுத்தார். 500 வருடங்களாக சத்தியங்களை கொடுத்தார். என்னென்ன காரியங்கள் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு தேவையோ அந்த ரட்சிப்புக்கான அந்த ப்ளூ பிரிண்ட், காஸ்பல் பிளான் ஆஃப் salvation அதை கொடுத்தார். ஒவ்வொருத்தர் கையில, மார்ட்டின் லூத்தர் கையில ஒன்று கொடுத்தார், ஜான் வெஸ்லி கையில ஒன்று கொடுத்தார். சீர்திருத்தவாதிகள் ஒவ்வொருவருடைய கருத்திலும் அவர் கொடுத்துட்டு தான் இருந்தார். இப்ப கடைசியில அந்த பால் எங்க வந்திருக்குன்னா அந்த கோல் பாயிண்ட்டுக்கு வந்துருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக வர வேண்டிய நாட்களில் அவர் வரும் நாட்களில இருக்கக்கூடிய அவரால் எழுப்பப்பட்ட அந்த திருச்சபையை கிட்ட அந்த பால் இருக்கிறது. அந்த கோல்ல கொண்டு அதை சேர்க்க வேண்டிய பொறுப்பை இந்த மீதியான திருச்சபை கிட்ட கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, கடைசியாக எழுப்பப்பட்ட ஒரு திருச்சபை. One article of furniture yet to be restored is the article of covenant. Article of ark of the covenant, law of God. வெளிப்படுத்தல் 16 வசனம் என்ன சொல்லுகிறது? Fear God, give glory to him, hour of judgment is come. கர்த்தருக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்துருது. இதுதான் அந்த கடைசி கால திருச்சபைக்கு பரலோகம் கொடுத்திருக்கக்கூடிய சத்தியம், அழைப்பு. அவர்கள் சென்று இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய பணி.
If the law of God, தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நியாயத்தீர்ப்பின் சத்தியம் இதற்கு முன் 1500 அந்த 1844 வரைக்கும் இருந்த யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. It was not restored. அந்த அந்த கத்தாலிசத்திலிருந்து அந்த கற்பனைகளை வெளியில் கொண்டு வர முடியல. They were not able to bring it out. என்னவெல்லாம் தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக செய்து கொண்டிருந்தார்களோ அதை எதிர்த்து அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த அந்த சத்தியம் வேறு. யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? கடைசியாக அந்த பணத்தை கொண்டு போய் அந்த அந்த கோல் போஸ்ட்ல போடக்கூடிய கடைசி மீதியான ரெமனன்ட் திருச்சபைக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டது. They were not able to restore because it was restored by the remnants. It was to be restored by the remnants. இந்த மீதியான திருச்சபையினால் அது அந்த ஆதிக்கத்தின் கரத்திலிருந்து பிடித்து தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய கரத்தில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அது கொடுக்கப்பட்டது. தேவனுக்கு பிரியமானவர்களே, the only place where gospel is mentioned in Revelation is Revelation chapter 14 verses 6 and 7. The first angels mentioned. முதலாம் தூதனுடைய தூது என்ன? கர்த்தருக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. என்ன அழைப்பு? நோவா கொடுத்த அதே அழைப்பு. Get into ark. பேழைக்குள்ளாக வாருங்கள், பேழைக்குள்ளாக வாருங்கள். நியாயத்தீர்ப்பு கொடுக்கக்கூடிய தேவன் கொடுக்கக்கூடிய அந்த நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நேரம் வந்துருச்சு. Come into the ark. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் 22:14 வசனம் என்ன சொல்லுகிறது? ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்றார். வாசல் வழியாக நகரத்துக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால், அந்த பரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று. என்ன? அவரது கற்பனைகளின்படி செய்யுங்கள். அந்த கற்பனைகளை தான் கடைசியாக இந்த திருச்சபையில் கொடுத்து எங்க இருந்து எடுத்து கொடுத்தாரு? இந்த கற்பனையை அந்த மத ஆதிக்கம் என்ன செய்தது? நேரத்தை, காலத்தையும் பிரமாணத்தையும் மாற்றி போட்டுச்சு. அந்த பிரமாணத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை இந்த திருச்சபை கொடுத்து, அந்த சத்தியத்தை கொடுத்து, அந்த ஓய்வு நாளின் சத்தியத்தை கொடுத்து, மாற்றப்பட்ட ஓய்வு நாளின் சத்தியத்தை கொடுத்து, எந்த சத்தியம் மாற்றப்பட்டுச்சோ அந்த சத்தியம் தான் பரலோகத்துல என்ன செய்ய போகிறது? உங்களோடும் என்னோடும் கூட பரலோகத்தில் வரப்போகிற அது சத்தியமாக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த மாபெரும் அந்த ஒரு பணியை தேவன் இந்த திருச்சபைக்கு வாக்குத்தப்பட்டார். தேவனுக்கு பிரியமானவர்களே, பரலோகத்தில் 2 பிரிவு ஆயிடுச்சு. தேவன் சார்ந்தவர்கள், சாத்தான் சார்ந்தவர்கள். 3வது பிரிவு அவர்கள் நியாயம் தீர்க்கிறார்கள். அந்த 3வது பிரிவு நியாயத்திற்குரிய அந்த உன்னதமான பணியை செய்வதற்காக தேவன் உங்களை மன்னித்து தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் யுகங்கள் நெடுகிலும் அந்த ப்ளூ பிரிண்ட், ஆசரிப்பு கூடார சத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ளூ பிரிண்ட், பரிசுத்த தலம் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ளூ பிரிண்ட், எப்படி ஒரு மனுஷனை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்க முடியுமோ அந்த வழி நெறிகளை எல்லாம் அது சொல்லிவிட்டது. அதை தேவன் அந்த இஸ்ரவேலுடைய கரங்களிலிருந்து, இந்த யூதருடைய கரங்களிலிருந்து பிடிங்கி ஆவிக்குரிய இஸ்ரவேலாக உங்களிடத்தில் நிலைநிறுத்தி கொடுத்திருக்கிறது. What a glorious thing God has given to us. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய அவர் சீக்கிரமாக இருக்கிறார். அவருடைய வருகை நாளை நாம் சீக்கிரமாக காண இருக்கிறோம். தேவன் நம்மை பிரத்யேகப்படுத்தி பிரித்தெடுத்திருக்கிறார். ஒரு மாபெரும் பரலோகத்தின் பணியை நிறைவேற்றுவதற்காக உங்களை மண்டையமாக பிரித்தெடுத்திருக்கிறார்.
அவருடைய நாமத்துக்கு மாத்திரமே துணியும் கனமும் என்னாலும் உண்டாவதாக. ஆமென். அந்த கர்த்தராகிய உங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, மறுபடியும் உடைய திரு சமூகத்தினுடைய பார்த்து தேவரே நாங்கள் வந்து அமர்ந்திருக்கின்றோம். உங்களுடைய கிருபைகள் பெரியது, உங்களுடைய தேர்வு பெரியது. ஒன்று பொதுவாத குப்பைகளை நீர் தேர்ந்தெடுத்து உங்களுடைய உன்னதமான சாக்கியத்தை நீர் எங்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கின்றீர்கள். அதற்காக இவர்களும் கடந்து சென்ற பாதையில் எங்கள் அன்பின் தெய்வமே சபை சரித்திரத்தில் எவ்வளவாக இந்த சத்தியம் அடிபட்டு நெருக்கப்பட்டு இந்த சத்தியம் இப்பொழுது எங்களுடைய கரங்களில் வந்திருக்கின்றது என்பதை நினைந்து உங்களுக்கு நன்றியும் சோத்திரங்கள் வேண்டுகின்றோம். இந்த கடைசி காலத்தில் நிகழ்கால சத்தியத்தை தேவனில் நாங்கள் பயின்றது மாத்திரமல்ல, அது வழியாக எங்களை நாங்கள் உடைய ராஜ்யத்திற்கு காத்துக் கொண்டது மாத்திரமல்ல, அது மூலமாக அநேகருடைய திரு சமூகத்திலே நாங்கள் கூட்டிச் சேர்க்கக்கூடிய உன்னதமான பணியை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றக்கூடிய பாதம் வந்து சேர எங்கள் அன்பின் தெய்வம் தயவு செய்யுமாறு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கின்றவர்கள் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமென். அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பினைக்கும் சிநேகமும் நம் அனைவரும் விசேஷமாக இந்த சத்தியத்தை ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்னும் சதா காலங்களில் இருப்பதாக